அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 139, 140. அகழ்வரிகள் வல்லதாய் எல்லாம் ஆகி எல்லாமும் அல்லதாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கு விளக்கம் காண்பதற்கு முன் இந்த வரியை எப்படி படிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். வல்லதாய் எல்லாம் ஆகி எல்லாமும் அல்லதாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதி என்று படிக்க வேண்டும். இப்போது விளக்கத்துக்கு வருவோம். இதற்கு முன் வரியில் இறைவன் வெளியேற்கு எல்லாம் அப்பாலும் அதற்கு அப்பாலும் இருக்குமிடம் கூறப்பட்டது. இந்த வரியில் அந்த இறைவனது ஆற்றல் கூறப்படுகின்றது. இறைவனால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. அவன் எல்லாம் வல்லவன். இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களிலும் நீக்கமற கலந்து அவனே எல்லாம் ஆகி விளங்குவது முன்னால் விளக்கப்பட்டது. அவ்வாறு நீக்கமற எங்கும் எதிலும் நிறைந்திருந்தாலும் அவனை காண முடியவில்லை. எனவே இறைவன் எதிலும் இல்லாதது போல் எண்ண முடிகின்றது. சர்வ வல்லபம் பொருந்தியவனாகவும் எல்லா பொருட்களிலும் கலந்து நிறைந்து விளங்குவனாகவும் தோற்றமில்லாமல் இருப்பதால் எல்லா பொருட்களிலும் அவன் இல்லாதவனாயும் விளங்கும் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் அபயம்.